விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரை தற்பொழுது திமுகவினர் அச்சத்தில் இருக்கிறார்கள் என்று தான் கூற வேண்டும். அதிலும் குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினர் 8% அதிகமான வாக்குகளை பெற்ற நிலையில் தற்பொழுது விக்கிரவாண்டி இந்த ஒரு தேர்தலில் மருத்துவர் அபிநயாவை களமிறக்கியுள்ளார். சனி ஞாயிறு ஆகிய 2 விடுமுறை தினங்கள் என்பதால் தமிழ்நாட்டில் இருக்கும் பல நாம் தமிழர் சொந்தங்கள் அனைவரும் விக்கிரவாண்டிக்கு படையெடுத்தனர். அங்கு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் கொள்கை கோட்பாடுகளை அவர்கள் விவரித்து அனைவரும் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டுக்களை போட வேண்டும் என்ற ஒரு கொள்கைகளையும் அறிவுறுத்தினார்கள் என்ற ஒரு தகவலும் வெளியாகியுள்ளது. இதை பார்த்து தற்பொழுது திமுகவினர் மிக அச்சத்தில் இருக்கிறார்கள் என்றே கூறலாம். விக்கிரவாண்டியில் கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் அதிகமான ஓட்டர்கள் இருக்கும் பட்சத்தில் களப்பணியாளர்களே 10,000 பேருக்கும் மேல் அங்கு குவிந்தது மிகப்பெரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாது ஒரு முதியவர் அங்கிருந்த ஒளிவாங்கியை வாங்கி நான் நாம் தமிழர் கட்சிக்காக ஓட்டு சேகரிக்கிறேன் என அங்கு மைக்கில் பேசியது மிகப்பெரிய ஒன்றாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. பள்ளி மாணவர்கள் அனைவரும் பதாகைகளை கையில் ஏந்தி கொண்டு நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் ஓட்டு செலுத்த வேண்டும் என்று கூறி வந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதேபோல் அனைவரும் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியினருக்கு ஓட்டுகளை சேகரித்து வருகிறார்கள். வரக்கூடிய இந்த ஒரு விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலானது நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றி பாதையை உருவாக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்துமே கிடையாது. ஜூலை 10ஆம் தேதி நடக்கவிருக்கும் இந்த ஒரு தேர்தலில் மிக எதிர்பார்ப்போடு அனைவரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். வரக்கூடிய சனி ஞாயிறு ஆகிய விடுமுறை தினங்களில் விக்கிரவாண்டியில் பல மக்களும் குவிவார்கள் என்பதில் எவ்வித மாற்று கருத்துமே இல்லை என்பதுதான் பலரின் கருத்தாகவும் இருந்து வருகிறது. நாம் தமிழர் கட்சியினர் அனைவரும் தற்பொழுது நாம் தமிழர் கட்சிக்காக வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருவது மிக மகிழ்ச்சியான செய்தியாகவே அனைவருக்கும் தெரிகிறது.